A Thing of Beauty Part 2 Part 1 உடைய கண்டினியூஷன் பார்க்கலாம். Made for our searching. ஸோ இப்போ லாஸ்ட் லைன்ஸோட கண்டினியூஷன் இதுவும் புக்கில் கட் ஆயிடுச்சு. Yes, in spite of all. Some shapes of beauty moves away the pall. பால் அப்படின்னா அந்த சவப்பெட்டியோட கிளாத் மேலே கவர் பண்ணிக்கிற துணி, இந்த பிக்சரில் இருக்கக்கூடிய கிளாத்து. From our dark spirits, such the sun, the moon, trees, old and young, sprouting a shady boon. ஸோ நம்ம எதெல்லாம் நமக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய பொருள்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவர் நிறையா திங்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டே வர்றாரு. ஸோ அதில் பார்க்கும்போது மேட் ஃபார் அவர் சர்ச்சிங். ஸோ நம்ம எதெல்லாம் தேடிட்டு இருக்கோம். எஸ், இன்ஸ்பைட் ஆஃப் ஆல், நிறையா திங்ஸ் நமக்கு இயற்கையில் சந்தோஷம் கொடுத்தாலும் சம் ஷேப் ஆஃப் பியூட்டி மூவ்ஸ் அவே த பால். ஸோ ஒரு சில இது நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய துக்கங்கள், துயரங்கள், அது எல்லாத்தையுமே நம்மளை ரிமூவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதாவது நம்மளுடைய சந்தோஷத்தை மூடி மறைக்கக்கூடியதாக இருக்கும் நம்ம மனசில் இருக்கக்கூடிய துக்கங்கள். ஃப்ரம் அவர் டாக் ஸ்பிரிட்ஸ், ஏன்னா நம்ம மனசுக்குள்ளே 1008 சோகங்கள் இருக்குது. அது எல்லாமே நம்மளுடைய இந்த பால் அப்படிங்கிறது கவர் பண்ணியிருக்கிறது. அது நம்மளை நம்மளுடைய மகிழ்ச்சிகளை, துக்கங்கள் கவர் பண்ணியிருக்குது. ஸோ நம்ம எந்தெந்த பொருள்கள் நமக்கு அவருக்கு மகிழ்ச்சி தருது? ஜான் கீட்ஸுக்கு சன்னை பார்க்கும்போது மகிழ்ச்சி அடையுது. த மூன் நைட் டைம் பார்க்கும்போது மனசு ரிலாக்ஸ் ஆகுது. ட்ரீஸ் ஓல்டு அண்ட் யங். ஸோ ட்ரீஸை பார்த்தீங்கன்னா பழைய மரமாகவும் இருக்கலாம், புதிய மரமாகவும் இருக்கலாம். அந்த காலத்தில் நம்ம தாத்தா காலத்து மரங்கள் இருக்கும்போது அதுக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்கும். ஸ்ப்ரவுட்டிங்காக ஷேடி பூன். ஸோ ஒரு செடி, குட்டி செடி ஸ்ப்ரவுட்டிங்னா அப்போ தான் தளிச்சு வருது, முளைச்சி வருது. ஸோ அந்த குட்டி செடியை பார்க்கும்போது கூட நமக்கு அது ஒரு பூன், ஒரு வரமாக கூட கிடைக்கும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஃபார் சிம்பிள் ஷீப், இந்த இடத்த ஃபார் சிம்பிள் ஷீப்புங்கிறது, ஷீப்புனா ஆடு. ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் ஒரு ஷெப்பர்டாக ஆடு மேய்க்கிறவராக இருந்தார். இந்த இடத்த ஷீப்பை மட்டும் சொல்லாமல் ஹியூமன் பீயிங்ஸையும் சொல்கிறாங்க. அண்ட் சச் ஆர் டேஃபடில்ஸ். ஸோ டேஃபடில்ஸ்னால் அந்த எல்லோ கலர் இருக்கக்கூடிய பூக்கள். வித் த க்ரீன் வேர்ல்டு தே லிவ் இன். ஸோ இந்த பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு க்ரீன் வேர்ல்டில் தான் இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் கிளியர் ரில்ஸ்னால் ஒரு நீரோடை, அந்த நீரோடை தெளிவாக இருக்குது. அதுக்கு உள்ள நம்ம என்ன இருக்குன்னு பார்க்கலாம். தட் ஃபார் themselves a cooling covered make. ஸோ ஒரு சோலை நினைச்சுக்குங்க, பசுமையான தோட்டம், மஞ்சள் கலர்ல பூக்கள், ஒரு அழகான நீரோடை, இது எல்லாம் அந்த பூமியை கவர் பண்ணி இருக்குது. கெயின்ஸ்ட் கிடையாது, இது எகெயின்ஸ்ட்னா ஆப்போசிட். இந்த ஹாட் சீசன், இது எல்லாம் எதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு? ஹாட் சீசன்னா ரொம்ப சூடான ஒரு கிளைமேட்டு. த மிட் ஃபாரஸ்ட் பிரேக். ஸோ ஒரு நடுவான ஒரு ஃபாரஸ்ட், மிட்ஸ்னா நடுவில் ஒரு ஃபாரஸ்டோட நடுவில் இப்படி ஒரு அழகான ஒரு தோட்டம், ஒரு பூஞ்சோலை இருக்குது, எல்லோ கலர் பூக்கள் இருக்குது, நீரோடை இருக்குது. ஸோ அந்த நீரோடை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கான்? ஒரு தெளிவாக கிறிஸ்டல் கிளியராக இருக்கான். அதுக்குள்ளே பார்த்தோம்னா கூட என்ன இருக்குன்னு தெரியும், அந்தளவுக்கு கிளியராக இருக்குது. ஸோ இதுலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அமைதி மனசுக்கு, இதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசு ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு he is saying with the green world they live in. ஸோ இந்த பூக்கள்லாம் அந்த மாதிரி ஒரு உலகத்தில் தான் இருந்துட்டுருக்கு. அண்ட் clear reels that for themselves a cooling covered make. இது எல்லாமே இந்த பூமியை ஒரு கூலிங்காக மாற்றுது, ஒரு சில்லாக மாற்றுது. against the hot season. ஸோ ஒரு சூடான இதை நமக்கு ஆப்போசிட்டில் இந்த பூக்களும் இந்த நீரோடையும் ஒரு கூலிங்காக மாற்றுது. த மிட் ஃபாரஸ்ட் பிரேக். ஒரு ஃபாரஸ்டோடைய நடு இடத்துல நம்ம இந்த இதையெல்லாம் நம்ம பார்க்கலாம். இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது? ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு ஹாப்பினஸ். ஸோ இயற்கையை ரசிக்கும் போது ஒரு முடிவில்லாத ஒரு அமைதியும் ரிலாக்ஸேஷனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ த திங் ஆஃப் பியூட்டி அப்படிங்கிறது எல்லா பொருள்களையும் ஒரு பியூட்டி, ஒரு அழகு இருக்குது. நம்ம அந்த அழகை என்ன பண்ணணும்? ரசிக்கணும். நம்ம ரசித்தோம்னா ஒரு சின்ன சின்ன காக்கா குருவியில் இருக்கக்கூடிய அழகை கூட நம்மளால் ரசிக்க முடியும். எல்லா பொருள்களையும் நம்ம வேல்யூ பண்ணுவோம். ஈவன் கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு காக்காயாகட்டும், ஒரு குருவியாகட்டும், ஒரு பூவாகட்டும், ஒவ்வொரு பொருள்களுக்குள்ளேயும் ஒரு அழகு இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்? வி மஸ்ட் ரெஸ்பெக்ட், மதிக்கணும், வேல்யூ கொடுக்கணும். ப்ளஸ் அதோட இருக்கக்கூடிய அழகை ரசிக்கணும். அப்படி நம்ம ரசிக்க ஆரம்பித்தோம்னா எந்த ஒரு உயிரினத்தையும் நம்ம துன்புறுத்த மாட்டோம். ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். நமக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ தி சேம் மச் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் வி வில் கிவ் டு அதர் கிரியேச்சர்ஸ் ஆல்சோ அப்படிங்கிறதா இதோட மெயின் தீமாக சொல்ல வர்றாங்க. அதாவது இயற்கையை ரசிக்கணும் அப்படிங்கிறதான் திரும்ப அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 4 லைன்ஸில் ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டேஃபடில்ஸ், ரில்ஸ், மேக்,
பிரேக். ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரே மாதிரியான உச்சரிப்பு கொண்ட வார்த்தைகள் ஒரு சென்டென்ஸோட எண்டில் முடிகிறது. டேஃபடில்ஸ், ரில்ஸ், இது பார்த்தீங்கன்னா இல்ஸ் இல்ஸ் அப்படின்னு ஒரு சவுண்ட்ஸோட முடியுது. ஸோ இதான் வந்து அதனுடைய ரைமிங் வேர்ட்ஸ். மேக், பிரேக், ஸோ இக் அப்படிங்கிற சவுண்டோட முடியுது. ஸோ இந்த 4 லைன்ஸில் ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டேஃபடில்ஸ், ரில்ஸ், மேக், பிரேக். ஓகே, இந்த 4 லைன்ஸுக்கான ரைமிங் ஸ்கீம் பார்க்கலாமா? ரைமிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஏஏபிபி, ஏஏபிபி. ஸோ இதையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் நோட்டு போட்டு இந்த 4 லைன்ஸை எழுதி ரைமிங் வேர்டுன்னு போட்டு ஆன்சர் எழுதுங்க, ரைமிங் ஸ்கீம்னு போட்டு ஆன்சர் எழுதுங்க. ஸோ இதுதான் வந்து இந்த 4 லைன்ஸுக்கான ரைமிங் வேர்ட் அண்ட் ரைமிங் ஸ்கீம். அடுத்த 4 லைன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் பிக்சர்ஸ் காமிச்சிருக்காங்க. இந்த எல்லோ கலர் பிக்சர் பார்த்தீங்கன்னா அதான் வந்து டேஃபடில்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த 4 லைன்ஸில் ஒரு சில லைன்ஸ் கட் ஆகிருக்கு, புக்கில் இல்லை. இந்த ப்ளூவில் இருக்கிறதுலாம் புக்கில் இல்லாத லைன்ஸ். ரிச் வித் அ ஸ்ப்ரிங்க்லிங், ஸ்ப்ரிங்க்லிங்னா தெளிக்கிறது, ரிச்னா நிறையா, அடர்த்தியாக நிறையா. ஆஃப் ஃபேர் மஸ்க்ரூஸ் ப்ளூம்ஸ், ப்ளூம்ஸ்னால் மலர்றது, மஸ்க்ரோஸ்னா இந்த ரோஸ் பூக்கள் பாருங்க, படத்தில் பிக்சரில் கொடுத்துருக்காங்க. ரிச் வித் அ ஸ்ப்ரிங்க்லிங் ஆஃப் ஃபேர் மஸ்க் ரோஸ் ப்ளூம்ஸ். ஸோ இந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாக ரோஜா பூக்கள் பூத்து மலருது. அண்ட் சச் டூ இஸ் த கிராண்டியூர் ஆஃப் த டூம்ஸ். டூம்ஸ்னா இந்த இடத்த வந்து அந்த கல்லறை, அந்த காலத்து வாழ்ந்த ராஜாக்கள், பெரிய பெரிய அரசர்கள். கிராண்டியூர் அப்படின்னா அவங்களுடைய வீர தீரங்கள் பற்றி நிறைய நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். வி ஹாவ் இமேஜின் ஃபார் த மைட்டி டேட். மைட்டி டேட்னா இறந்து போனவங்க, இறந்து போனவங்க வரலாறு பற்றிலாம் நமக்கு நிறைய தெரியும். ஆல் லவ்லி டேல்ஸ், டேல்ஸ்னா ஸ்டோரி, கதைகள். தட் வி ஹாவ் ஹர்ட் ஆர் ரெட். ஸோ அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களை பற்றின நிறையா கதைகள் ஒன்று நமக்கு சரியார கேட்டிருப்போம், இல்லை புத்தகத்தில் படிச்சிருப்போம். அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு ஆத்ம திருப்தியோ ஒரு ஹாப்பினஸோ தராது. அண்ட் என்லெஸ் ஃபவுண்டைன், ஃபவுண்டைன் அப்படி நீர் ஊற்று மாதிரி வர்றது. ஆஃப் இம்மோர்டல் ட்ரிங்க், இம்மார்டல்னா அழிவே இல்லாத ஒரு ஹெவன்லேருந்து எப்படி வந்து நமக்கு ஒரு குட்னஸ் கிடைக்குதோ அந்த மாதிரி. போரிங் அன்டு அஸ் ஃப்ரம் த ஹெவன்ஸ் பிரிங். ஸோ அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த ராஜாக்களோட கதைகளை கேட்டாலோ வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்டாலோ நமக்கு ஒன்றும் பத்தாது. பட் எது நமக்கு வந்து ஹாப்பினஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்மார்டல். தட் மீன்ஸ் இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த அழகு, அதுதான் நமக்கு வந்து இட் இஸ் அ டெஃபினைட் ஒன். நமக்கு வந்து ஒரு அழிவில்லாத ஒன்று, நமக்கு வந்து ஒரு முடிவில்லாத ஒரு இதை கொடுக்கும் அப்படின்னு, ஹாப்பினஸ், ஜாய், சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சின்ன சின்ன திங்ஸ், சின்ன சின்ன பொருள்கள் இருக்கக்கூடிய ஹாப்பினஸ். ஒரு அழகை ரசிக்கணும், அந்த எட்டர்னல் பியூட்டி, அழிவே இயற்கையில் இருக்கக்கூடிய அழகு தான் வந்து அழிவில்லாத அழகு. ஸோ நம்மக்கிட்ட ஹியூமன் பீயிங்ஸ்ட்டு இருக்கக்கூடிய அழகு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆனானா போயிடும். அழகுங்கிறது இஸ் நாட் அ பெர்மனன்ட் ஒன். பட் இந்த இயற்கையில் இருக்கிற அழகு அப்படிங்கிறது இட் இஸ் எட்டர்னல், முடிவில்லாதது, அழிவில்லாதது, அது எப்பவுமே இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த லைன்ஸை பார்த்தா தான் வந்து உங்களுக்கு இந்த ரைமிங் வேர்ட்ஸ் கரெக்டாக வரும். ப்ளூம்ஸ், டூம்ஸ். ஏன்னா இந்த புத்தகத்தை அந்த ப்ளூ லெட்டரில் இருக்கக்கூடிய லைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா புக்கில் கட்டாக இருக்கும், அதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த லைன்ஸை பார்த்தா தான் நீங்கள் ரைமிங் வேர்ட் ஸ்கீம் எழுத முடியும், புக்கை வச்சா எழுத முடியாது. ப்ளூம்ஸ், டூம்ஸ், இதுதான் ரைமிங் வேர்ட்ஸ். டேட், ரேட். ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரே மாதிரியான உச்சரிப்பு, சவுண்ட்ஸ் ரிசம்பிள் ஆகிற வேர்ட்ஸ் தான் வந்து ரைமிங் வேர்டு. அதே தான் ரைமிங் ஸ்கீம் ஏபிசிடின்னு நம்ம கொடுப்போம். இது ஸோ இதுக்குரிய ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூம்ஸ், டூம்ஸ். நெக்ஸ்ட் 2 லைன்ஸில் பார்த்தீங்கன்னா டேட், ரேட். லாஸ்ட் 2 லைன்ஸில் ட்ரிங்க், பிரிங்க், ட்ரிங்க், பிரிங்க். ப்ளூம்ஸ், டூம்ஸ், டேட், ரேட், ட்ரிங்க், பிரிங்க். ரைமிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஏஏ, பிபி, சிசி. ஸோ இந்த 6 லைனுக்கான ரைமிங் ஸ்கீம் ஏஏ, பிபி, சிசி. ஸோ இப்போ நீங்கள் நோட் எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த போயம் ஃபுல்லாக இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய லைன்ஸ் எடுத்துக்கங்க, புத்தகத்தில் இந்த லைன்ஸ்லாம் இருக்காது. நோட்டை எடுத்துகிட்டு என்னென்ன ரைமிங் வேர்ட்ஸ் இருக்கோ அது தனியாகவும், என்னென்ன ரைமிங் ஸ்கீம் இருக்கோ அது தனியாகவும் நீங்களே அலிட்ரேஷன் ஒரு லைனில் இருக்கக்கூடிய எந்த முதலெழுத்து எகைன் திரும்ப வேற ஒரு வேர்டில் எகைன் ஃபர்ஸ்ட் லெட்டராக வருதோ அதான் வந்து அலிட்ரேஷன். அதையும் நோட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுடுங்க. ஸோ இந்த போயமுடைய மெயின் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ நேச்சரில் அழகு இருக்குது, அதான் வந்து பெர்மனன்ட், அது வந்து அழிவில்லாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பார்த்து முடிச்சோன்னே எனக்கு அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ.